to one and all gathered here. And thank you so much என்னோட இன்வைட் கேட்டு வந்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அண்ட் ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணுற ஒரு டைம். ஸோ இந்த நேரத்தை வந்து நம்மளோட ஷோவோட ஹோஸ்ட் மிஸ்டர் நவீன், ஸோ அவங்க வந்து விஜய் டிவியில் வந்துட்டு ஒரு பாப்புலர் ஹோஸ்டாக இருந்திருக்காங்க. அண்ட் ஹீஸ் அன் ஆர்டிஸ்ட் டூ. அண்ட் அவங்களுக்கு இந்த டைமை நான் கொடுக்குறேன். விஜய் டிவியில் நான் ஒரு நடிகனாக இருக்கேன். ஓகே, லெட்ஸ் பிகின் தி ஷோ. எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம், நமஸ்காரம். A very good evening to all the guests present here and a very warm welcome to everybody who's come down on this very illustrious occasion. இந்த மாலை பொழுதில் நடக்கும் இனிய விழாவுக்கு எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அண்ட் இந்த இவெண்ட்டோட பேர் Achievers Award 2021. It is presented by Azuba Event Management and sponsored by Chai Garden, Tommy's Kitchen, Beliza, Phase 3, Butter Biscuit, that is baking events to your recipes, Tivona, Nature's Love, Mo News, Nature's Nest, that is close to nature, Mitra Creations, Alicia Organics, and Pasta Bay. தமிழ் தாய்வாழ்த்தை பாடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அகத்தியன் கண்ட அமுத மொழி, அமுதினம் இனிய மொழி, உலகத்தின் முதல் மொழி, தரணி போற்றும் நம்மொழி, கடவுளே இறங்கி வந்து சங்கமம் அமைத்து வளர்த்த மொழியாம். நம் தாய்மொழி தமிழை வழங்கி எல்லாரும் சேர்ந்து தமிழ் தாய்வாழ்த்தை பாடுவோம். Before we go further towards the event, I would like to ensure that why we are gathered here. We are here to celebrate the continuous and dedicated efforts of certain individuals who have achieved in their respective fields and recognizing them. So we would like to have a huge round of applause. Okay, welcome to Achievers Award 2021. Before we go further ahead, I would like to invite our esteemed guests present here. Firstly, I would like to invite Dr. Amir Jahan, AJ Trust Educational Consultancy. Good evening, sir. Thank you very much for making your presence. Inga vandadukku mikka nandri. I would like to call you upon stage to honor you. And I would like to invite Azuba, proprietor Azuba Event Management, to do the honors, and Alice from Alicia Organics to come on stage and to do the honors along with her. Thank you, sir. Yeah, and I would like to have Elizabeth, Miss Elizabeth here from Tivona Products to do the honors to our honorable guest. Mr. Ghazali, producer, H3 Cinemas, H3 Tamil Cinema Company, H3 Beauty Products. Can you on stage, sir?
I would like to invite the proprietor of Azuba Event Management again to do the honors. And thank you very much, sir. Thank you for making your presence felt. So next, we'll straight away move on to the awards ceremony. And the first contender on the list, we have Miss Neha for Best Costume Designer. Can we have the AV, please? ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். அந்த ஆடையின் அனைத்து பரிமாணங்களையும் நன்கு உணர்ந்து தொழிலாக மாற்றியவர் இவர். வங்கியில் பணிபுரிந்தவர் விருப்பத்தின் பேரில் இந்த துறையை தேர்வு செய்து துணிச்சலாக செய்து வருகிறார். ஆடை வடிவமைப்பாளர் ஸ்னேகா. பேங்கிங்லேருந்து இந்த ஃபேஷன் ஃபீல்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஒரு ஃபேஷன் ரிலேட்டடாக எப்போவுமே ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், மீதி பேருக்காக இருக்கட்டும், ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு கலர் சாய்ஸாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலிங்காக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே ஒரு ஆர்வம் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இதில் எப்போவுமே ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒரு விதத்தில் உள்ளே வரணுன்றது ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் நான். ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஸ்டேஜில் சரி வேண்டாம், ஒர்க் பண்ணது போதும், நம்மளுக்கான இது பண்ணணுன்னும் போது இதை ஆரம்பித்தது. இதுக்கான கோர்ஸ் நான் பண்ணனான்றது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதோட ஆர்வம், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒரு நாள் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. வடிவமைப்புகளை வரைதலோடு இழைத்தலும் சேர்த்து வண்ணங்கள் கைகோர்த்து படைப்புகளை வாடிக்கையாளருக்கு சமர்ப்பிக்கின்றார். எப்போ எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னா, சில பீப்புள் நம்ம நம்பியே ப்ரைடல் ஆர்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ சரி நீங்கள் எங்களுக்காக இதை கஸ்டமைஸ் பண்ணுங்கள், டிசைன் பண்ணுங்கள், எங்களுக்கு இந்த ஸ்டைலிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்மளுக்கு நம்பி பீப்புள் வந்து வர ஆரம்பித்த பிறகு அப்போ தான் வந்து எனக்கு அந்த சக்ஸஸ் அப்படின்ற என்ன சொல்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் மணி நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு பேஷனில் இறங்கி உள்ளே வந்துட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து முக்கியமான விஷயம். பட் வந்து நம்மளை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்குது, நம்மளை நம்பி வராங்கன்னும் போது தான் அப்போ தான் உண்மையான வந்து நம்மளுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது இருக்கும். ஸோ அதுதான் உண்மையான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதை தான் நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைப்பேன் நான், அப்பார்ட் ஃப்ரம் எனிதிங். சொந்த தொழில் தொடங்க யோசிக்கும் இந்த காலகட்டத்தில் வங்கி பணியை விட்டுவிட்டு பிடித்த துறையில் திறம்பட உழைத்து மற்றவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கையை அளிக்கும் ஸ்னேகா அவர்களுக்கு சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான சாதனையாளர் விருதினை அளிப்பதில் பெருமை கொள்கிறது அசுபா மேனேஜ்மெண்ட். Please give a huge round of applause for this women achiever. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் சுச்சுவேஷன்லேயும் வந்து அவங்க சொந்த தொழிலில் அவங்க செய்கிற வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்காக இன்னும் சில கைத்தட்டு அப்ளாஸோட அவங்கள வர வைக்கின்றோம். Can I have Miss Neha on stage, please? I would like to request Dr. Amir Jahan, sir, to come up on stage and please give the award to this wonderful achiever. I would like to request Mr. Rangaya to do the honors to Mr. Dr. Amir Jahan. Please welcome on stage, sir. மேம், ஏதாச்சும் சொல்லணும்னு விரும்புகிறீங்களா இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு? ஜஸ்ட்
எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அவார்ட். இந்த ரெக்கக்னேஷன் வந்து அசூபா எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இது எல்லாருக்குமே வந்து ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். எல்லாரும் வந்து நினைப்பாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி, பெருசாக போகலாம் அப்படின்னு. இட்ஸ் நாட் லைக் தேட். ஒரு இடத்துலையும் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். எல்லாமே லைக் க்ராஸ் பண்ணி வர அந்த மனப்பக்குவமோ இதுவும் இருந்துச்சுன்னா we can go to any destiny we want to. So I would like to thank Azuba and for all the supportive people who have been into my life for this. Thank you. Our next awardee on stage is Mr. Siddharth for Best Fitness Coach. Can we have the AV please? AV. உடலை பேணி காப்பது முக்கியம் என்றால் அதற்கான வழிகாட்டலும் அவசியம் என்பதை உணர்ந்தவர்தான் இவர். ஆடல் மூலமும் உடல் வாகை சரியாக பராமரிப்பது மூலமும் மனிதர்கள் மகத்தான மனதோடு பயணிப்பார்கள் என எண்ணியவர் இந்த துறையை தேர்வு செய்து பயணிக்கிறார். எத்தனையோ தடைகள் இருந்தாலும் உருவாக்குதல் என்பதே சவாலானது. அந்த சவாலை தொழிலாக மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கை அளிக்கும் மனிதராக செய்து வருகிறார். இவரின் செயலுக்கு எத்தனையோ பாராட்டுகளும் விருதுகளும் பெற்றவராக இருந்தாலும் பயிற்சி பெற்றவரின் மனத்திருப்தியோடு சொல்லும் பதிலில் மகிழ்வனை கொண்டாடுவார் சித்தார்த் அவர்கள். உடற்பயிற்சியில் தனித்துவத்தை கொடுத்து வரும் சித்தார்த் அவர்களின் சாதனை பயணங்கள் தவிர சிறந்த உடற்பயிற்சி பயிற்சிகளுக்கான விருதை வழங்குகிறது அஜுபா மேனேஜ்மெண்ட். I would like to invite Mr. Siddharth on stage, please. I would like to request Mr. Ghazali to come on stage, please, to give away the award. Thank you, sir. Thank you. ரொம்ப வெயிட்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? சரி, ஒன்றும் இல்லை, ஒரு 2 புஷ்அப்ஸ், ஒரு 20 புஷ்அப்ஸ் பண்ணிங்களா? இல்லை, சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தேன். ஓகே, உங்கள் ஜேர்னி பற்றி ஏதாச்சும் ஒரு 2 வார்த்தை அண்ட் அந்த ஃபிட்னஸ் கோச் கெரியர் பற்றி ஏதாச்சும் ஒரு 2 வார்த்தை சொன்னீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஹூ வாண்ட்ஸ் டு டேக் அப் திஸ் கெரியர். யா. வணக்கம், நான் சித்தார்த். பேசிக்கலாக மெக்கானிக்கல் இன்ஜினியர். வழக்கம் போல் தான் எல்லோரும் மாதிரி தான், பேசிக்கலாக மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டான்ஸர் கம் கொரியோகிராஃபர். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஐ என்டர்ட் இன் டு த ஃபிட்னஸ். ஸோ ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் தான் லைக் எல்லாருமே ஒரு மெயின் கோர்ஸ்லேயே போயிட்டு இருப்பாங்க. லைக் ஜிம்மாக இருக்கட்டும், ஹிட்டாக இருக்கட்டும். ஸோ அதில் போயிட்டு இருக்கும்போது நான் ஜூம்பாலையும் லைக் டான்ஸ் ஒர்க் அவுட்ஸ்லையும் நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிய வந்தது ஃபிட்னஸ் மட்டும் பண்ணால் பத்தாது, லைக் யூ ஹேவ் டு கோ ஃபார் யுவர் டயட் அண்ட் நியூட்ரிஷனஸ் ஆல்சோ. ஸோ அதை முடிச்சுட்டு ஐ கம்ப்ளீட்டட் மை நியூட்ரிஷனிஸ்ட் கோர்ஸ் ஆல்சோ. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேரை மாற்ற முடியுமோ நல்ல வழியில் மாற்றி எல்லாரும் சேர்ந்தே வளருவோன்னு சொல்லி நான் மட்டும் இல்லாமல் எங்கள் டீம் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். Thank you very much, Siddharth. That was very inspirational. Request you to please go and take your seat. சரி, அடுத்த கேட்டகரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நாம் சந்திப்போம். அந்த இடைவேளை நேரத்தில் I would like to invite Mr. Arvind, super singer from Vijay Television, to sing a beautiful song for us. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து அரவிந்த் அண்டு நான் வந்து ஆக்சுவலி ஜெயா ஸ்டார் டிவியில் வந்து ஜெயா ஸ்டார் சிங்கர்ஸில் வந்து டைட்டில் வின்னர் அண்டு லாஸ்ட் 2019 தான் வந்து வின் பண்ணேன் நான். அண்ட் அது இல்லாமல் தேங்க்யூ, அது இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக வந்து 16 இயர்ஸாக வந்து நான் லைவ் ஷோஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே வந்து படத்துக்கு பாடிட்டுருக்கேன். ரீசெண்டாக வந்து அது பார்த்திங்கன்னா மாநகரம், அசுரனில் வா அசுரவா அந்த பாட்டில் நாங்கள் தான் பாடினது. அண்ட் அப்கமிங் மூவிஸ் ஓமன பெண்ணே,
அண்டு அன்பிற்கினியால், ராதேஷாம், இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அசுபாக்கு தேங்க் பண்ணிக்கிறேன், இப்படி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் எங்களுக்கு வந்து கூப்பிட்டதுக்கு. அண்ட் ரியோ ப்ரோக்கும் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வர சொன்னாங்க. பட் இந்த அவார்ட்லாம் வந்து எங்களுக்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ ஒருத்தருக்குள்ளேயும் வந்து எங்களை மாதிரி டேலண்ட்ஸ் தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ நாளைக்கு நீங்களும் வந்து இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்து நின்று பேசலாம், நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு வாட்டி நீங்களே ஒரு வாட்டி கை தட்டிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் திடீர்னு கூப்பிட்டு பெர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஸோ ட்ராக்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்காக ஃபியூ லைன்ஸ் மட்டும் பாடலான்ட்டு. ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சாங் தான். மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே, ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் கிடக்கின்றதே. காயங்களாற்றும் தலை கோதி தேற்றும் காலங்கள் கை கூடுதே. தொடுவானம் இன்று நெடுவானமாகி தொடும் நேரம் தலை தாழ்த்துதே. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா, ஆகாயம் சாயாம தூவானமேது ஆராம ஆராம காயங்களேது. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. தேங்க்யூ. Let's give a huge round of applause. எல்லாரும் ஜோரா கொஞ்சம் கை தட்டுங்களேன். கண்ணில் நீர் வடிய வரை உங்கள் பாடலை கேட்டு நான் மெய் மறந்து விட்டேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. Thank you so much, Arvind. That was really beautiful. And moving on to the awards list. Now we have a special category award. Special category award. இது வந்து நம்ம லாஸ்ட் மினிட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக ரொம்ப நச்சுன்னு சூப்பராக ஒரு ஆர்டிஸ்ட்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது என்ன கேட்டகரின்னு சொல்லி அவரோட டேலண்ட்டே காட்டும். I would like to welcome Vijay on stage, please. Vijay வந்து from Loyola College, and he's been rapping since Loyola College. He's a very famous rapper. இப்போ வந்து முரட்டு சிங்கிள் ஷோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முரட்டு சிங்கிளில் வந்து ஆல்மோஸ்ட் டாப் கண்டெண்டராக இருக்கார். ஃப்ரம் ரேக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அதில் இவருக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஸ்டோரி. ஃப்ரம் அ வெரி வெரி லோ பேக்ரவுண்ட். அண்ட் அதாச்சும் எப்படி சொல்கிறது, இஃப் யூ டோன்ட் மைண்ட், அவங்க அம்மா வந்து ஒரு கார்ப்பரேஷன் ஒர்க்கர். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ்லேருந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா இட் ரியலி ஹாவ் டு அப்ரிஷியேட் இஸ் டேலண்ட். அண்ட் எவ்ரி நைட் தொடர்ந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா தமிழில் ரேப் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ அந்த வார்த்தைகளை உச்சரிப்பு வந்து ரொம்ப எனக்கே வந்து கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. நீங்கள் பாடுறீங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ எங்களுக்காக ஒரு சின்ன ஸ்மால் பர்ஃபார்மன்ஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட். யா, தேங்க்யூ. ஆக்சுவலாக எல்லோருக்கும் குட் ஈவினிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஒரு டைம் கிளாப் பண்ணிக்கலாமே எல்லோரும். எனக்கு என்கரேஜ்மெண்ட்டு தேவை. ஸோ ஐ ஜஸ்ட் வைப். ஓகே, இப்போ நான் பண்ண போகிற அந்த பாட்டு வந்து என்னுடைய லைஃப் ஸ்டோரி. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஏவி ஒன்று ப்ளே பண்ணாங்க. ஸோ எனக்கு ஏவி வந்து நான் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக அந்த வரிகள் எப்படி இருக்குன்னா என்னுடைய லைஃப்லேருந்து நான் எழுதின ஒரு ஃபுல் வரிகள். ரேப் மாதிரி இருக்காது, ஒரு கவிதை மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் என்ஜாய். நான் என்ற நான் குடிசை வீட்டில் பிறந்தேன், இருளின் பிடியில் தந்தை இழந்து வறுமை கோட்டில் வளர்ந்தேன்.
உறவு என்று அன்று தாய் மட்டும் அழிந்து போனதே அவளின் கணவன் நெட்ட நெற்றி பொட்டும். என் வாழ்க்கை அன்று முனையில் தொடங்கியது. ஒருவேளை சோற்றுக்கே என் குடும்பம் அன்று முடங்கியது. வறுமை என்று பார்த்தால் உரிமை என்று கிடைக்கும். கல்வி நுகர செய்தால் விடிகள் தானே பிறக்கும். என் தாய் செங்கற் சூளையில் வேலை செய்தால் கஷ்டம் என்ற ஒன்றை கண்ணெதிரே அறிய செய்தால் விடிகள் பிறக்கும் என்று நம்பிக்கையோடு விடுதி சென்றேன். அ ஆ இ போன்ற நாள் எழுத்தும் நானும் கற்றேன். தொத்துவா என்று என்னை ஒரு சிலர் குறை சொல்ல, எனக்காக பேச எனக்கு அங்கு யாரும் இல்லை. கண்ணீர் மழைகளில் பல இரவும் போனது. இரவும் போனதால் பகலும் அங்கு ஆனது. நினைத்து கொண்டேன், ஒரு சிலரை புரிந்து கொண்டேன். கல்லூரி மேடைகளில் பாடல் ஏறி பாட, என் பாடலை கேட்டு அனைவரும் கீழ் நின்று ஆட, அன்று எனக்கு ஒன்று தெரிந்தது புரிந்தது, விடா முயற்சி என்பதை யாவும் நாமும் அறிந்தது. கேலி செய்கைகளை காது கொடுத்து கேட்காதே, வழிகளை மறைத்து அவர்களை திரும்பி கூட பார்க்காதே. என்னை தோற்கடிக்க தோல்வி என்பவன் யாரும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Vijay. So I would like to invite Azuba, director, managing director, Azuba Group of Companies, to give away the special award to Vijay. Thank you, Vijay. ஷூட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன டைமில் வந்து இங்கே வந்து நம்மளோட கலந்துட்டு உரையாடை ரேப் பண்ணி போனதுக்காக ரொம்ப நன்றி. ஸோ ஃபஸ்ட் தென் இன்னொரு விஷயம், நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்க விரும்புகிறேன் முக்கியமாக. ஸோ எவ்வளோ பேர் வந்து இங்கே இருக்காங்க திறமைகள்லாம் வச்சுக்கிட்டு, பட் அதில் என்ன செலக்ட் பண்ணி எனக்கான ஒரு ஸ்பெஷல் அவார்ட் கொடுத்ததுக்கு வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒன் லவ். தேங்க்யூ. இந்த ஒரு தருணத்தில் we have two special guests who have joined us this evening. So I would like to invite Mr. Vinod, CEO, White Shadow Fashions. Thank you so much for making your presence felt, sir. Thank you so much. And Mr. Madhusudan, State Head of Bacardi. Thank you, sir. Thank you for making your presence felt. Moving on to the next event in the agenda, we would like to have a LDA team to do a welcome dance in classical form. So LDA team on stage, please. Ta jum nam ta rum ta dhalam ko tak tak da 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 gida ta jum tak jum ta takita ta da ta jum gida jum ta ta num ta ta rum ta takita ta da gida ta tarita ta dhanata ta runata ta dimita ta da jum ta num ta rum ta dim takita dim ta tarigida ta jum dim da ta jum nam da ta jum tam takita dana ta tarigida dim ta tarigida ta jum dim takita jum jum takita jum ta jum takita ta jum tarigida jum tarita ta dana tarita ta tarigida ta dhanata jum tarita dhanata tarigida ta tarigida ta jum dim da ta jum nam takita jum ta dim tum nam da tarigida ta dhanata ta tarigida dhanata ta dim ta tarita ta dhanata ta dhanata tarigida ta dim tarigida ta dim tarigida ta dim tarigida ta jum tarigida ta tarigida dim tarigida
¿Dónde está mi arte? Say yeah, yeah, yeah. C'est comme ça, ma chérie, la 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 la. Carissa, 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 re ba ba da di ba ba di sa. அந்த கைத்தட்டல் சவுண்ட் ஆஃப் பண்ணுங்க, இங்கேருந்து கொஞ்சம் கேட்கலாம். சூப்பர், வண்டர்ஃபுல். ஏன்னா இங்கே மைக்கேல் ஜாக்சன் சாங் இருந்துச்சா, அதுக்கப்புறம் பிரபுதேவா சார் சாங் இருந்துச்சா, அதுக்கப்புறம் அரபு மொழியில் ஒரு பாடல் இருந்துச்சா, எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்குது. சூப்பர், அமேசிங், ஃபென்டாஸ்டிக். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறேன். ரியலி பியூட்டிஃபுல். அதாவது பரதநாட்டியம் வந்து எந்த ஒரு மியூசிக்கு கூட வந்து ஜெல் பண்ணி ஆடலாம்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். வி ஆர் ஆல் இன்ஸ்பயர்ட். Our next award category for best acting trainer. நான் ஒரு ஆக்டராக இருந்து சொல்கிறேன், நடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, நடிக்க வைக்கிறது வந்து அதை விட அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ ஒருத்தரை வந்து நீங்கள் ஜிகர்தண்டா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து. ஸோ அதில் வந்து ஒரு கதாபாத்திரம் வந்து ராஜசுந்தரம் சார் பண்ணியிருப்பார். ஒரு ஆக்டர், ஒரு ஆக்டிங் கோச்சாக வந்து பண்ணியிருப்பார். ஸோ ஆக்டிங்கே தெரியாத ஒருத்தருக்கு நடிக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லி அந்த ஒரு படம் பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் எனக்கு ஆக்டிங் கோச் பண்ணுறவங்களும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் அவார்ட் வாங்குறதுக்கு ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ்டர் வினோத் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஒரு நடிகன் சிகரத்தை தொடணும்னா ஒரு நடிகனுக்கான பயிற்சி வந்து அதை விட பெருசாக இருக்கணும். ஸோ ப்ளீஸ் கேன் ஐ ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் சார். முத்தமிழ் கலையில் நாடக கலையோடு ஐக்கியமானவர் இவர். நடிப்புக்கு வாய்ப்பு தேடி அலைந்தவர் வாய்ப்புகளை உருவாக்க முயன்று பயணித்து வருகிறார். தனக்கான தளமாக மட்டும் கலைத்துறையை பார்க்காமல் அனைவருக்கும் கலை சொந்தமானது என எண்ணும் இவரின் கனவு பட்டறையை நடிப்பு மூலம் தீட்டி வருகிறார்.
வகுப்புகளில் எடுக்கும் விதத்திலும் மாணவர்களை ஈர்க்கும் தனித்துவத்திலும் நடிப்பின் நாடகை விருது கணிப்பதற்கான ஒரு நாடகம் சினிமா என பயணிக்கும் அவரது மாணவர்களை ஊக்கப்படுத்தி தன்னையும் மெருகேற்றும் இளம் சாதனையாளர் வினோத் அவர்களின் பயணம் தொடர் வெற்றியை குவித்திட வாழ்த்தி சிறந்த நடிப்பு பயிற்றுனருக்கான விருதை வழங்குகிறது அஜூபா. ஸோ இந்த விருதை வழங்குவதற்காக கேன் ஐ ஹாவ் டாக்டர் அமீர் ஜஹான் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். அப்படியே விட போகிறதில்ல, ஒரு டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் என்னாலேயே இதெல்லாம் தாங்கிக்க முடியல, கொஞ்சம் ஷையாக இருக்குது. கோட்லாம் மாட்டி விட்டு தன்னடக்கம் சீரியஸாக இல்லை. கோட் ஃபஸ்ட் டைம். ஓகே, எங்கள் அம்மா ஆசை நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆகச்சிறந்த மிகப்பெரிய ஆசை என்னென்னா, எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், கோட் சூட்டு போட்டு பார்க்கணுன்ட்டு. இன்றைக்கி நடந்துருச்சு. என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன வேணும்? மாடர்ன் கட்டபொம்மன். சரி, ஏதாச்சும் வேணுமா? பிரிட்டிஷ்கார மாதிரி நிற்கணுமா? ஏய் வாட்ச் இட் வீக் அப்படின்ட்டு ஏதாச்சும் ரெஸ்பான்சிபிலிட்டி மோன ஆக்டிங்கா? சிவாஜி சாரோட ஆக்டிங் மட்டுமே ஒரு 4 டைலாக் சேர்த்து பேசுறது. ஓகே. இதை சொல் பேசாதே, நாம எழுத்தறி. வாழ விரும்பினாய் வல்லவனை அழைத்தாய், இனி நீ வாழ்ந்து கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோழையானாய், கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அண்டியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நீ காட்டி கொடுத்தாய், நானும் காட்டி கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள் தான். ரத்தத்தில் கேடு சூழினும் ரத்தத்தில் இணைச்சத்து எங்கோ ஒன்றித்தான் இருக்கும். அதில் நம்மிடையே என் பேச்சுக்கு தான் இடம் உண்டு. ஏற்பது உனக்கு இனிவென்று, காரணம் உரிமை ஒன்று. ஆனால் அவனோ நேற்று வந்தான், இன்று இருப்பான், நாளை போவான் என்ற எல்லைக்கு இலக்கணத்துக்கு உட்பட்டவன். இம்மியான நம்மிடையே ஒவ்வாதவன். அவன் கத்தி பாய்ச்சலும் கலங்காதே, அவன் பேச்சு கேட்டு மட்டும் வீழாதே. நான் கூறுவது உனக்கு மட்டுமல்ல, நம்மோடு சிங்கங்களாய் பிறந்து இன்று குறுகுகளாய் கூடி நிற்கும் அத்தனை ஈனர்களுக்கும், மானம் விட்ட மடையர்களுக்கும் கூறுகிறேன். கூறுவதென்ன? ஆமா ஆமா, நான் நிறைய கொலை பண்ணிருக்கேன். ஆனா அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. முதல் கொலை ஒருத்தன் பண்றான் பாருங்க, அங்கதான் பண்றான். அப்படியே அந்த கத்தி எடுத்து உடம்பு சறுக்குன்னு சுருவி அப்படியே ஒரு ரத்தம் பாரும்போது அப்படின்னு ஒரு போதை, போதை ஏற அப்படியே சாய்ந்திர வேண்டியதுதான். அப்படியே 2 கொம்பு மலைக்கும் எனக்கு மொழிச்சுதே. அப்புறம் கொலை பண்ணிட்டே போலாம், ஒன்றும் தெரியாது. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் ப்ரோ. ப்ளீஸ் ப்ளீஸ். இதை மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அதான் இதெல்லாம் வாங்கினோம்னா என்ன சொல்லணும்ல, அதுக்காண்டி தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கலைஞனாக இருந்தால் நிறைய இடையூறுகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எது வேணால் நம்மளை விட்டு போகலாம், ஆனால் நம்மளோட நம்பிக்கை மட்டும் நம்மளை விட்டு போகக்கூடாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கஷ்டத்தையும் காதலிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா கஷ்டமாக ஒரு நாள் நம்மளை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடும், ஜாலியாக இருக்கலாம். ஓகே, பி சிங்கிள் மேன்.
சூப்பர் ப்ரோ. அடுத்து முரட்டு சிங்கிள் ஷோக்கு உங்களை கூப்பிடலாம். Super, fantastic. Moving forward with the event, I would like to announce the next category award for best makeup. And can we have the AV for best makeup category? That is Mrs. Umeshwari's AV. சினிமா, நாடகம், விளம்பரம், கூத்து எதுவாக இருந்தாலும் ஒப்பனையின்றி அங்கு ஒன்றும் இல்லை என்றே சொல்லலாம். அத்தகைய ஒப்பனையை தனது வாழ்நாளின் கலை பயணத்திற்காக தேர்ந்தெடுத்து சாதித்து கொண்டிருப்பவர்தான் உமேஸ்வரி. ஒப்பனைக்கலை என்று சொல்லக்கூடிய மேக்கப் தொழிலாக மட்டுமின்றி அதை கலைநயத்தோடு பாடமாகவும் எடுக்க முன்வந்துள்ள உமேஸ்வரி அவர்களை வாழ்த்தி சிறந்த ஒப்பனை கலைஞருக்கான விருதினை வழங்கி கௌரவிக்கிறது அசுபா மேனேஜ்மெண்ட். I would like to request Mr. Vinod, the CEO of White Shadow Fashion, to come on stage and give away the award. Thank you very much and wishing you all the best for your future aspects with respect to makeup. Thank you so much for coming down. வணக்கம். ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னா மைக் மேலே பிடிச்சிக்கணும். அசூபாக்காக்கு நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த அவார்டு வந்து எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ஆக்சுவலாக நான் வந்து MBA ஸ்டூடெண்ட். என்ன ட்ரீமில் கூட யோசித்து பார்த்ததில்ல நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆவேன்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து அங்கே தான் இருக்காங்க. அப்பா வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட், செலிப்ரிட்டிஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட். அம்மா தான் வந்து இருந்துட்டு அப்பாவுக்கு அடுத்து நீ வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எங்கள் அப்பா பேர் நான் எங்கேயும் சொன்னது கிடையாது. இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என்னை சப்போர்ட் பண்ண கசாலி சார், அசூபா அக்கா எல்லாரையும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுருக்கேன். என்னோடய டேலண்ட்டை பார்த்து எனக்கு வந்து H3 பியூட்டி அகாடமிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து என்னை வந்து மேனேஜிங் பார்ட்னராக ஆக்கி சீஃப் ட்ரெயினராக மாற்றின கசாலி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for those wonderful words. Actually, யார் எங்கே போவாங்கன்னு தெரியல. படிக்கிறது வேறு, வேலை செய்கிறது வேறு. ஐ மீன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், பட் நான் ஆக்டராக வேலை செஞ்சுட்ருக்கேன். அது கடவுள் கொடுத்த வாரம். ஸோ before we go forward with the awards, I would like to invite Mr. Dr. Amir Jahan sir to speak a few words to the guests present here. Achievers Award 2021 presented by Azuba Event Management, sponsored by Chai Garden, Tommy's Kitchen, Beliza, Phase 3 Butter Biscuit Baking Events to your recipes, Chivona, Nature's Love, More News, Nature's Nest, Closer to Nature, Mitra Creations, Alicia Organics and Pasta Bay. அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். உண்மையிலேயே ரெட்டிப்பு மகிழ்ச்சி. தமிழகத்தினுடைய தலைநகரிலே இன்று இந்த நிகழ்ச்சி இருந்தாலும் ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் இன்று உலக அளவிலே கொண்டு செல்கின்ற நேரம், கண்டுபிடிப்புகள் பலவாக இருக்கலாம். ஆனால் அது கடைக்கோடி மக்களுக்கும் சென்று அடைகிறதா என்று கேட்டார் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். எனவே அது எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும், சென்னையிலே பிறந்தவர்கள் ஆஸ்திரேலியாவிலே வெற்றியை கொண்டு வந்தார்கள் என்பதை உலகறியும் பிரதமரும் குறிப்பிட்டார். எனவே இங்கே என்னை அழைத்து வந்து இந்த மேடையிலே
அறிமுகப்படுத்தி மருத்துவர் என்ற முறையிலே நாங்கள் இன்னும் கொரோனாவோடு போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கொரோனாவுக்கும் இந்தியா வெற்றியை வாங்கி தரும் என்பது போல நிச்சயமாக நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி வெற்றி பெறுவது இந்தியாவாக இருக்கட்டும். அது நமது அன்பிற்குரிய, நான் அதை குழந்தை என்று தான் கூறுவேன், அதற்காக வேண்டி எனக்கு வயதாகிவிட்டது என்று நினைக்காதீர்கள். 75 தான் நெருங்கி கொண்டிருக்கின்றேன். நம்ப முடியவில்லை சார். உடலுக்கு வேண்டுமென்றால் வயது கூடலாம், மனிதனுடைய மனதிற்கு வயது என்றுமே கூடவே கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு பின்னாலும் இது நிலைத்து நிற்கும். ஒரே ஒரு கொட்டேஷனை மட்டும் நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன். அந்த பாடலை உலகத்தின் எந்த கவிஞனுமே இதுவரை பாடியதில்லை. உங்கள் கலைத்துறை கவிஞன் தான் கண்ணதாசன் தான் விற்று சென்றான். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று. அவன் இல்லை, ஆனால் இன்று அவருடைய பாடல்கள் நம்ம செவிகளிலே விழுந்து கொண்டிருக்கின்றது. எங்களை போன்ற மருத்துவர்களிடம் வர்ற நோயாளிகளுக்கே சில நேரத்தில் பாடல்களை கேளுங்கள் என்று தான் சொல்லுவேன். அதே போல் சோஷியல் மீடியா ஆகும் மொத்தத்தில் மனுஷன் மகிழ்ச்சியாக இருந்தாலே எல்லாமே நல்லா இருக்கும். அதுதான் முக்கியமாக. நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கணும், மற்றவங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தணும். அதை நம்முடைய அவிதாவுடைய நிறுவனம் முயற்சி முயற்சி முயற்சி, அதுக்கு வேறு எந்த விதமான இதுவுமே இல்லை. இங்கே ஒரு குழந்தை அவார்டு வாங்கிட்டு போகும்போது பெற்றவர்களை அநேகமாக ஒப்பினை கலைஞர் அந்த ஒருத்தர் இருந்து பேசினாங்க. மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி ஆடையிலேயே ஒரு சிறந்த நுட்பத்தை கொடுத்து என்னாலையும் இது பண்ண முடியும். நாங்கள் பண்ணுற ஆப்ரேஷன்லாம் அந்த அம்மா தாண்டிடுச்சு. பைபாஸ் சர்ஜரிலாம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப இதுன்னு கிடையாத அளவுக்கு முடியுமா? நிச்சயமாக முடியும். ஏனென்றால் இறைவன் படைத்ததே இதே நுட்பத்தை தான். நாங்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது சொல்லுவோம், சரிகமா பதனிசான்னு 7 எழுத்து, அது எத்தனையோ சுரங்களை குறிக்கின்றது. இறைவன் உங்களை படைக்கும் போது தேர்ந்தெடுத்தது 4 எழுத்து. நாங்கள் மருத்துவர்கள் சொல்லுவோம், பாடம் நடத்துவோம், ATCGன்னு. அந்த 4 எழுத்தை வச்சு உங்களை படைச்சிருக்கார் கடவுள். அந்த 4 எழுத்தை வச்சு தான் கொரோனா வைரஸையே நாங்கள் பார்க்குறோம். அது எவ்வளோ பெரிய மாற்றங்களை எது ஒன்றாலும் சரி, நிச்சயமாக ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் எங்களுக்கு தெரியாது, அது தலையெழுத்து. ஆக மொத்தத்தில் ஆனால் நீங்கள் என்றுமே எழுத வேண்டும் வெற்றி என்கிற 3 எழுத்து, அது நிச்சயமாக தமிழ் என்ற 3 எழுத்தோடு சேர்ந்து பயணிக்கட்டும். நான் எத்தனையோ மேடையை பார்த்தேன், ஆனால் எங்களுக்கு உட்கார்ந்துருத்தவங்க கூட பாடல் மறந்து போயிருந்து தமிழ்தாய் வாழ்த்தை இங்கே ஏவியில் ஓட விட்டு, ஆமாம் நான் முழுசாக இன்றைக்கி பாடி முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஜனகணமனவை கூட தனியாக நாங்கள் பாடுனதே இல்லை. அது எங்கே இருந்தாலும் சரி ஆரம்பிப்பாங்க, வாயை மட்டும் அப்படி நாங்கள் இது பண்ணிகிட்ருப்போம். இங்கே நம்மளுடைய இளம் நடிகர்லாம் இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே எனக்கு இந்த மேடையும் பாடம் சொல்லி கொடுத்தது. இனிமேல் எங்கே நிகழ்ச்சினாலும் இப்படி ஓட விட்டுருங்கப்பா, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதில் உண்மையிலேயே அந்த குழந்தையை பெற்ற மிஸ்டர் அங்கையா அவர் இருக்கிறார், தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்கிறது. எங்கள் கரங்கள் எப்படி ஆப்ரேஷன் தியேட்டரில் வேலை பார்க்குதோ, நிச்சயமாக உங்கள் கரங்களுக்கும் அது இருக்கட்டும். அது உலக அரங்கில் இந்தியாவினுடைய கரங்களை ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லுவது போன்று எங்கு சென்றாலும் அந்த சிந்தனையோடு செயல்பட்டு, எப்படி ராமேஸ்வரத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஜனாதிபதி மாளிகையை அலங்கரித்தது, இதுதான் ரொம்ப முக்கியம். முயற்சி செய்தால் நீ எங்கு பிறந்தாலும் சரி, குடியரசுத் தலைவர் மாளிகையை கூட ஒரு தமிழ் மகன் அலங்கரிக்க முடியும் என்ற வகையிலே நிச்சயமாக எத்துறையில் ஈடுபட்டாலும் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். அந்த வெற்றியோடு இந்தியாவின் புகழும் இருக்கட்டும். இந்தியாவை விட்டு கொரோனா ஓடட்டும், உலகத்தை இந்தியா காப்பாற்றும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். எல்லாருமே சென்டினேரியன் கிளப்பில் மெம்பர் ஆகணும். அதுக்கு என்னென்ன லேட்டஸ்ட்டு இங்கே ஒரு நியூட்ரிஷன் அவர் சொன்னார்,
உண்மையிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, இது முதல் அவார்டு உங்களுக்கு. மெனி மோர் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இன் யுவர் லைஃப், இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். டெஃபினெட்லி அந்த வாய்ப்பு கொடுத்த அந்த குழந்தைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அதை இன்னும் நான் குழந்தையாகத்தான் பார்க்கின்றேன். இன்னும் அது நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு. நிச்சயமாக ஒரு நாள் இந்த டீம் வில் டெல் த ப்ரௌட் ஆஃப் இந்தியா. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார், மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் தளபதியாக சிறந்த வார்த்தைகளை சொல்லி நம் தேன்மொழி தமிழ் மொழியை உணர்ந்து வைத்தீர்கள். ரொம்ப நன்றி சார். அடுத்தது ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ்டர் கசாலி சார் டு ஸ்பீக் அ ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அவார்டு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சு இந்த இவ்வளோ சிறப்பாக பண்ணிகிட்ருக்க அசூபா அண்ட் டீமுக்கு வந்து என்னுடைய முதல்கண் வாழ்த்துக்கள். நான் சினிமா துறையில் இயக்குனராக, தயாரிப்பாளராக, அது போக தமிழ் சினிமா கம்பெனி அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, அதில் மிஸ்டர் தன்வீர் பார்ட்னராக வடபழனியில் பெரிய ஆஃபீஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக H3 பியூட்டி அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமி, அதில் உமேஸ்வரி மேனேஜிங் பார்ட்னராக அவங்க ஃபுல்லாக இன்சார்ஜாக பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி அவார்டு ஃபங்க்ஷன் யங் டேலண்ட்ஸ் அண்டு நியூ டேலண்ட்ஸ் பெரிய அளவு என்கரேஜ் பண்ணும். அந்த என்கரேஜ்மெண்ட்டு பெரிய அளவு சாதிக்க தோணும். அதுக்கு இந்த அவார்டு ஃபங்க்ஷன் ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கு பெரிய அளவு ஏற்பாடு செஞ்ச அசூபான் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இப்போ நான் ஹிரோஷிமா அப்படின்னு ஒரு படத்தை துவங்கியிருக்கேன். இன்னும் ஷூட்டிங் போகலை, ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு. மிஸ்டர் நட்டி அண்டு நிக்கி கல்ராணி ஜோடியாக மற்ற எல்லா நடிகர்களும் நடிக்க எல்லாம் ஒப்பந்தம் போட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து தமிழ் சினிமா கம்பெனி அப்படின்ற நிறுவனத்தில் இப்போ இது வரைக்கும் கடந்த ஒரு 10-12 வருஷமாக ஒரு 600 படங்களுக்கு மேலே தயாரிக்கப்பட்டு வெளிவராமல் இருக்குது. அந்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணி வெளிவரக்கூடிய ஒரு நிறுவனமாக வச்சுருக்கோம். அங்கே ஒரு பெரிய டீம் 440 பேருக்கு மேலே மெம்பர்ஸ் சேர்ந்து படங்களை பார்க்குறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, தியேட்டர்லேருந்து ஓடிடி தளத்துலேருந்து எல்லாம் பண்ணுற அளவுக்கு ஏற்பாடுகள் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே அது போக இந்த H3 பியூட்டி அகாடமியில் நிறையா ஆர்வமாக சேர ஆரம்பிச்சிருக்காங்க. அது கொரோனாவுக்கு முன்னாடி ஆரம்பித்தது, லாக்டவுனில் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுறோம். இப்போ பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்குது. இந்த யங் டேலண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சினிமா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தேவை இருந்தாலும் எங்களை நீங்கள் அணுகலாம். வடபழனி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் குமரன் காலனி ரோட்டில் நம்மளோட ஜேபி டவர்னு ஒரு பெரிய டவரில் ஆஃபீஸ். இப்போ அசூபா அந்த டீமுக்கு நாங்களே நிறையா வேலை கொடுத்துருக்கோம். எதிர்காலத்தில் இணைஞ்சு நிறையா செயல்படும் நினைக்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ. மிக்க நன்றி சார். சார் 1 minute சார். I would like to request Mr. Rankaya to do the honors by putting a ஷால்வை போத்தி அவரை வணங்க கேட்டுக்கொள்கிறேன். Thank you, sir. Wishing you all the best for your future projects and aspects and aspirations. அடுத்தது we have Azuba Coffee launch, the special blend filter coffee from Azuba. So I would like to invite all the chief guests who have come down in our presence to make yourself present on stage to launch the coffee. Azuba Coffee. So, honorable heroine of the show, Managing Director of Azuba Event Management and Azuba Group of Companies, will now present the coffee samples to esteemed chief guests present here. Let's give a huge round of applause.
அசுபாவோட அம்மாவையும் மேடைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். Would you like to speak a few words about the product? ஸோ தேங்க்யூ ஸோ மச் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் என்னோடய காஃபி பிராண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பீப்புள் வந்து லான்ச் பண்ணுறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல். அண்ட் இனிமேல் எல்லோரும் காஃபி வாங்கினா அசுபாவோட காஃபி மட்டுமே வாங்குங்க. இல்லைன்னா காஃபியே குடிக்காதீங்க. ஆமாம், இல்லைன்னா காஃபி குடிக்காதீங்க. Thank you, our esteemed chief guest, for making your presence felt and giving us your precious time.